மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. சனி பகவான் என்ன எப்படி இருக்க வேண்டும்? சனி பகவான் எப்படி இருக்க வேண்டும்? சனி பகவான் லக்னாதிபத்தியத்தை பெறார். ஒரு ஜாதகருடைய எண்ணம், செயல்திறன் எப்படிப்பட்டவர், சக மனிதர் கொடுக்கிறது, பிரபஞ்சம் கொடுக்கறதுலாம் எப்படி அனுபவிப்பார், பிறரிடம் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை தன் உடல் மொழியினால் வெளிப்படுத்துவார் சொல்லுது. 2ஆம் இடத்தின் வாயிலா குடும்பம் எப்ப அமையும், குடும்பத்தை பற்றி சொல்லுது. பணம் எப்படி சம்பாதிப்பார், பணத்தை பற்றி அதாவது சேமிப்பு பணத்தை சொல்கிறது. வார்த்தைகளை பற்றி சொல்கிறது, வார்த்தையை பிரயோகிக்கும் முறையை பற்றி சொல்கிறது. அதுபோல ஜாதகருடைய பழக்க வழக்க குணாதிசயங்களை இந்த 2ஆம் இடத்தின் மூலியமா சொல்றார். அப்போ இந்த மகர லக்னத்திற்கு தனித்து சனி வளர்த்துட்டா என்ன ஆகுதுன்னா, குடும்பம் உருவாகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, ரொம்ப சிரமம். லக்னாதிபதி தான் ஜாதகரை சுயநலவாதியா மாத்துறார். கண்டிப்பாக மகர லக்னக்காரர்கள் தனித்து வளர்த்து சனி பகவான் சுயநலவாதியாக இருப்பார். எங்க வளர்த்தாலும், மகரத்துல வளர்த்தாலும், கும்பத்துல வளர்த்தாலும், துலாத்துல வளர்த்தாலும் தன்னை தற்காத்துக் கொள்வார், பிறருக்காக எதையும் செய்யாத நபராக மாற்றும். ஆனால் இந்த சனி பகவான் லக்னத்தின் ரீதியா சுயநல எண்ணங்களையும் ஒரு லேசினஸ், குறைந்த உயரம் கொண்டவராக இருப்பார். லக்னத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது எல்லா லக்னத்திற்கும் இல்ல, மகர லக்னக்காரர் லக்னத்துல சனி இருந்தா, மகரமோ கும்ப லக்னக்காரர் இருந்தா குறைந்த உயரம் கொண்டவராக இருப்பார். அதுபோல இந்த லக்னாதிபதியான சனி தனித்து வலுப்பது யோகம் அல்ல. ஜாதகரை சமூகத்தில் புகழடையாத நபராக மாத்திடுறார். 2ஆம் அதிபதியத்தையும் பெறாரு. தனித்து இருந்தா என்ன பண்ணும், குடும்பம் உருவாவதுல அவ்வளவு சிக்கல், பணம் சேமிக்கிறதுல அவ்வளவு சிக்கல், பணம் சம்பாதிக்கிறதுல அவ்வளவு சிக்கல். எதையுமே உடனடியே அபயோக வார்த்தைகளையே பிரயோகப்படுத்தி சக மனிதர்களை புண்படுத்தக்கூடிய பேச்சாற்றலை கொண்டவராக இருப்பார். ஆனா இந்த சனி பகவானோடு புதன், குரு, சுக்கிரன் இந்த மூவரில் ஏதேனும் ஒரு கிரகம் தொடர்புல இருந்துட்டா கூட அந்த மனிதன் தான் நல்ல மனிதன், அந்த மனிதன் தான் உலகிலே சக மனிதனுக்காக நின்று செயல்படக்கூடியவன், தர்மத்தை சிந்திக்கக்கூடியவன், எந்த இடத்துல யார் எதை அனுபவிப்பார் அப்படின்ற அந்த ஜட்ஜ்மெண்ட் கெப்பாசிட்டி கொடுக்கும். லக்னாதிபதி சனியாக அமர்ந்து குரு புதன் சுக்கிரை தொடர்பை பெற்றுவிட்டால் இந்த மகர லக்னக்காரருக்கு மிகப்பெரிய யோகம். நல்ல மனிதர், கொண்டை கொள்கைக்காக கடைசி வரைக்கும் இருப்பார். சாவர வரைக்குமே அதுல செஞ்சதே இல்லப்பா என் வாழ்க்கையில, எனக்காக யாரோ ஒருவர் செய்த தவறை நான் செய்துவிட வேண்டும், செய்துவிடக் கூடாதுன்றதுக்கான அந்த உறுதி மனநிலைமை கொடுக்கும், கௌரவத்தை கொடுக்கும், பெயர் புகழை கொடுக்கும், யூனிக்னஸ் ஜாதகம் கொடுத்துரும். குரு புதன் சுக்கிரன் 2ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டா நல்ல குடும்பம், காலதாமதமானாலும் யோகமான குடும்பம், பணம் புழக்கங்கள் எப்பயுமே இருக்கு. ஜாதகர் எதையும் எங்கு எப்படி செய்ய வேண்டும் என்ற திறமை உண்டு, எதை எப்பொழுது பேச வேண்டும் என்ற ஒரு புத்தி சாதுரியத்தை கொடுக்குது. அப்ப மகர லக்னத்திற்கும் புதன் குரு சுக்கிர தொடர்புல இருந்தால் தான் சனி யோகம். லக்னாதிபதி ஆயினும் சனி சிரமத்தை கொடுக்கிறார் வாழ்க்கை.